ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த நம்பர் எப்போ மல்டிப்ளை பண்ணணும். இது கோஎஃபிஷியன்ட் என்னதுன்னா 1, இந்த இது 6. ஸோ ரெண்டுத்து மல்டிப்ளை பண்ணது 6. ஸோ அதை ரெண்டாக பிரிக்கணும், ரெண்டு ஃபேக்டராக பிரிக்கணும். ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இது நடுவில் இருக்க சென்டர் வரணும் 5. ஸோ 6 எப்படி எப்படிலாம் பிரிக்கலாம், 1 × 6 பிரிக்கலாம், அப்புறம் 3 × 2 பிரிக்கலாம். 1 × 6 ஆட் பண்ணால் என்ன வரும், 5 வரும். சரி, 1 6 ஆட் பண்ணால் 7 வரும். ஸோ அப்போ 5 வர சான்ஸ் இல்லை. 3 × 2 ஆட் பண்ணால் 5 வர சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த காம்பினேஷன் எலிமினேட்டட். ஸோ அப்போ 3 × 2 ஆட் பண்ணால் 5, 3 × 2 மல்டிப்ளை பண்ணால் 6. ஸோ அப்போ ஃபேக்டர் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயரு இது நடுவில் இருக்க நம்பர் எப்படின்னா 3 × 2 இந்த 5x பதிலாக இங்கே இருக்க நம்பரை எழுதணும். ஸோ ப்ளஸ் 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் 6. ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த 5x நம்ம எப்படி ரெண்டு நம்பரை பிரிக்க போகிறோம் தான் எல்லாத்துலேயுமே அதான் பண்ணோம். நடுவில் இருக்க நம்பரை ரெண்டு நம்பரை பிரிக்கணும், ரெண்டாக பிரிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் எப்படி பிரிக்கணும்னா 3 2 பிரிக்கணும். ஸோ 3x ப்ளஸ் 2x எக்ஸ் வெளில எடுத்துனா x ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 வெளில எடுத்துனா x ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ காமனாக வெளில எடுப்பேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இதுங்கேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ரெண்டும் காமனாக வெளில எடுத்தா எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோலாக வெளில போயிடும். மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2. இது வந்து ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3, x equal to -2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணி காட்டுறோம். வேறு கொஸ்டின். ஸோ மேபி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 12x ப்ளஸ் 20. ஸோ இதில் 1 இது மல்டிப்ளை பண்ண 20. ஸோ ரெண்டு நம்பர் ஆக போகுது. 20 ரெண்டு நம்பரை பிரிக்க போட்டு இந்த நம்பரை பிரிச்சுன்னா 12. ஸோ 20 எப்படி பிரிக்கலாம், 4 × 5 ரெண்டு தேர்ப்பா 9 தான் வரும், 12 வராது. ஸோ அப்போ 10 × 2 10 × 2 ஆட் பண்ணால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 20 வந்துச்சு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12 வந்துச்சு. அப்போ 10 × 2 காம்பினேஷன் தான் கரெக்ட். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 12 எப்படி பிரிக்க போகிறோம், 10 + 2 பிரிக்க போகிறோம். ஸோ 12xன்றது 12x நம்பரை ரெண்டு நம்பரை 10x ப்ளஸ் 2x லாஸ்ட்டில் 20 x ப்ளஸ் 20. ஸோ ரெண்டு எக்ஸ் காமனாக எழுதும். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனாக எழுதும், செகண்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து என்ன காமனாக இருக்கும், போன ப்ராப்ளம் தான் அது நீங்கள். ஸோ எக்ஸ் காமனாக எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 10 இருக்கும், ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்ல 2 காமனாக இருக்கும். 2 காமனாக எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் இங்கே 20 இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 10. ஏன்னா 20ல் 2 காமனாக எடுத்தால் 10 இருக்கும். எப்பயுமே வந்து இந்த நம்பரும் சேமாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக தான் நீங்கள் பண்ணது தப்புன்னு அர்த்தம். இந்த ரெண்டு நம்பர் சேமாக இருக்கும். இங்கே அப்போ உங்களுக்கு ஃபேக்டரும் இந்த ஃபேக்டரும் இல்லை எடுத்துடலாம். ஸோ இதில் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 10 காமனாக இல்லை எடுத்துடலாம், மீதி எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -10, எக்ஸ் ஈக்குவல் டு -2. இதுதான். ஸோ இன்னொரு நெகட்டிவ்ல ஒரு ப்ராப்ளம் கேட்குறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் -6 ஈக்குவல் டு 0. ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறோம். இது 1, இது -6 இருக்குது. ஸோ இது நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணா வரணும், -6 ஆட் பண்ணால் +1 வரணும். ஸோ அப்போ இது வந்து 3யும் 2வும் இருக்குது. 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணால் +6 தான் வரும். ஸோ நெகட்டிவ் எப்படி பண்ணால் +1ல +1னா 3 வந்து பாசிட்டிவாக இருக்கணும், 2 வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +3 -2 மல்டிப்ளை பண்ணால் -6 வந்துச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க, -3 +3
நெகட்டிவ் 2 ஆட் பண்ணால் பாசிட்டிவ் வந்துச்சு. அப்போ இந்த காம்பினேஷன் தான் கரெக்ட். ஸோ இப்போ ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 3x நெகட்டிவ் 2x நெகட்டிவ் 6 0. ஸோ எக்ஸ் காமன் எடுத்தால் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒன்று காமன் எடுக்கணும், இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமன் எடுக்கணும். இந்த டேர்மில் எக்ஸ் காமன் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இது வந்து நெகட்டிவ் 2 காமன் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோலாக வெளில எடுக்கிறேன், இதுலேருந்து எடுக்கிறேன், இதுலேருந்து எடுக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபுல்லாக வெளில போயிடும். மீதி எக்ஸ் மைனஸ் 2, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்கும். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ வந்து ஒரு ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் 3 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் 2 ஒரு ஃபேக்டர். இது ரெண்டு. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஓகே, டஃப் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். 5x ஸ்கொயரு மைனஸ் 17x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது மல்டிப்ளை பண்ணணும். இது மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 30. ப்ளஸ் 30 ரெண்டாக பிரிக்க போகிறேன். ரெண்டு ஃபேக்டர் ஆட் பண்ணால் நெகட்டிவ் 17 ஆகணும். 30 பிடிச்சா 15 2 பிரிக்கலாம். 15 2 பிடிச்சா 15 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 17 வரும். ஸோ நெகட்டிவ் ஆட் பண்ணால் நெகட்டிவ் இங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். ஸோ நெகட்டிவ் 15 நெகட்டிவ் 2 மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவ் 30 கரெக்டு. ரெண்டு ஆட் பண்ணால் நெகட்டிவ் 17 கரெக்டு. ஸோ அவ்வளோதான். 5x ஸ்கொயரு மைனஸ் 15x நெகட்டிவ் 2x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே 5 காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மில். ஸோ 5x காமனாக எடுத்தால் 5x காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 3. இங்கே நெகட்டிவ் 2 காமனாக எடுக்கலாம். நெகட்டிவ் 2 காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 3 வந்திருக்கும். ஏன்னா இங்கே ரெண்டு மைனஸ் இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருக்கும். ஸோ ஒரு மைனஸ் வெளில எடுத்துட்டான். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 காமனாக வந்துச்சு, காமனாக வெளில எடுத்துட்டோம். எக்ஸ் மைனஸ் 3 காமனாக வெளில எடுத்துட்டோம். 5x மைனஸ் 2. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் 3 ஒரு ஃபேக்டர். 5x minus 2 equal to 0. So, x equal to 2/5 ஒரு ஃபேக்டர். அவ்வளோதான். This problem.